அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தியாயம் 2 அல் ஃபக்ரா, வசனம் 111 முதல். யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருப்போரைத் தவிர வேறு எவரும் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று வேதமுடையோர் கூறுகின்றனர். இது அவர்களின் கற்பனையே ஆகும். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று நபியை கேட்பீராக. அவ்வாறல்ல, யார் நன்மை செய்து தமது முகத்தை அல்லாஹ்வுக்கு பணியச் செய்கிறாரோ அவருக்கு தமது இறைவனிடம் கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். வேதத்தை படித்து கொண்டே கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர், யூதர்கள் எதிலும் இல்லை என கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு அவர்கள் கூறுவதைப் போன்றே அறியாதவர்களும் கூறுகின்றனர். அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் அவர்களுடைய மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய பள்ளி வாசல்களில் அவனது பெயர் நினைவு கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? பயந்தவர்களாகவே தவிர அவற்றின் நுழையும் உரிமை இத்தகையோருக்கு இல்லை. அவர்களுக்கு இந்த உலகில் இழிவு உள்ளது, மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவன் தூயவன். வானங்கள் மற்றும் பூமியில் இருப்பவை அவனுக்கே உரியவை, அவனுக்கே அனைத்தும் கட்டுப்படுகின்றன. அல்லாஹ்வே வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரி என்று படைத்தவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அதற்கு ஆகு என்றுதான் கூறுவான், உடனே அது ஆகிவிடும். எங்களிடம் அல்லாஹ் பேச வேண்டாமா அல்லது ஏதேனும் சான்று எங்களுக்கு வர வேண்டாமா என்று அறியாதோர் கேட்கின்றனர். இவர்கள் கேட்பதைப் போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தோரும் கேட்டனர். அவர்களின் உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன. உறுதியாக நம்பும் சமுதாயத்தினருக்கு நமது சான்றுகளை தெளிவுபடுத்தியுள்ளோம். நபியை உம்மை நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உண்மையுடன் நாமே அனுப்பி வைத்தோம். நரகவாசிகளை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர். நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உம்மை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ்வின் வழியே நேர்வழி என்று கூறுவீராக. உமக்கு ஞானம் வந்த பிறகு அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பவனோ உதவி செய்பவனோ இல்லை. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்து அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்களோ அவர்களே அதை நம்புகிறார்கள். யார் அதை மறுக்கிறார்களோ அவர்களே நஷ்டமடைந்தோர். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு அளித்திருக்கும் எனது அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஈட்டுத்தொகையும் யாரிடமிருந்தும் அந்நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் அவருக்கு பயன் தராது. அவர்கள் உதவி அளிக்கப்படவும் மாட்டார்கள். இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளை கண்டு சோதித்தபோது அவர் அவற்றை முழுமையாக நிறைவு செய்தார். மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக உம்மை ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறினான். என் தலைமுறைகளிலிருந்தும் அவ்வாறு ஆக்குவாயாக என்று அவர் கூறினார். உமது தலைமுறையில் உள்ள அநியாயக்காரர்களை எனது வாக்குறுதி சேராது என்று இறைவன் கூறினான். காஃபா என்னும் இந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு தளமாகவும் நாம் ஆக்கியதை நினைத்து பாருங்கள். மேலும் மகாம் இப்ராஹிமை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தௌஃபா செய்வோர், இத்திபா செய்வோர் மற்றும் ருக்கு சஜிதா செய்வோர் ஆகியோருக்காக எனது ஆலயத்தை தூய்மையாக்குங்கள் என இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் வாக்குறுதி வாங்கினோம். என் இறைவனை, மக்கா எனும் இந்த ஊரை பாதுகாப்பு தளமாக ஆக்குவாயாக. இந்த ஊர்வாசிகளின் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு பழங்களை உணவாக அளிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறியபோது, யார் என்னை மறுக்கிறாரோ அவரையும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன். பிறகு அவரை நரக வேதனையில் தள்ளுவேன். அது சேரும் இடத்தில் கெட்டது என்று இறைவன் கூறினான். இப்ராஹிம் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை உயர்த்திய போது, எங்கள் இறைவனை, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. நீயே செவியேற்பவன், நன்கு அறிந்தவன் என்று கூறினர். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வணக்க வழிமுறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீயே மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். எங்கள் இறைவனை, எங்கள் தலைமுறையினரான
அவர்களிலிருந்து ஒரு தூதரை எங்களுக்கு அனுப்புவாயாக. அவர் உனது வசனங்களை அவர்களுக்கு ஓதிக்காட்டி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மையாக்குவார். நீயே மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்றும் கூறினர். தன்னையே மூடனாக்கி கொண்டவனைத் தவிர வேறு யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் அவர் நல்லோரில் இருப்பார். கட்டுப்படுவீராக என அவரிடம் அவரது இறைவன் கூறியபோது, நான் அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று கூறினார். என் பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே தம் மக்களுக்கு இப்ராஹிமும் யாக்கூப்பும் அறிவுறுத்தினர். யாக்கூப் மரணம் நெருங்கிய வேளையில் நீங்கள் உடன் இருந்தீர்களா? அவர் தமது புதல்வரிடம், எனக்கு பின் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது, உமது இறைவனும் உமது முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்காக் ஆகியோர் தம் இறைவனுமாகிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பதில் அளித்தனர். அது சென்றுவிட்ட ஒரு சமுதாயம். அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என வேதமுடையோர் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுவீராக. நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்காக், யாக்கூப் மற்றும் அவரது தலைமுறைகளுக்கு அருளப்பட்டதையும் மூசா, ஈசா ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டதையும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். நபிமார்களான அவர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டோர் என்று கூறுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டதைப் போன்றே அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவார்கள். அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்றால் அவர்கள் விளைவிலேயே இருக்கின்றனர். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன், அவன் செவி ஏற்பவன், நன்கு அறிந்தவன். அல்லாஹ் தீட்டும் வர்ணமான இம்மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். வர்ணம் தீட்டுவதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவன் யார்? நாங்கள் அவனையே வணங்குபவர்கள் என்று கூறுவீராக. அல்லாஹ்வை பற்றி எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்களின் செயல்கள் எங்களுக்கே, உங்களின் செயல்கள் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்கே மன தூய்மையுடன் செயல்படுவோர் என்று கூறுவீராக. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்காக், யாக்கூப் மற்றும் அவரது தலைமுறைகள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நன்கறிந்தவர்கள் நீங்களா அல்லது அல்லாவா என்று கேட்பீராக. அல்லாஹ்விடமிருந்து தனக்கு வந்த சாட்சியத்தை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. அத்தியாயம் 2 வசனம் 111 முதல் 140 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடரும்.